அண்மை செய்தி. தற்கொலைக்கு பல காரணங்கள் இருக்கும்போது ஆன்லைனில் விளையாடுவதால் தான் தற்கொலை செய்து கொள்வதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று ஆன்லைன் ரம்மி தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கியும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை யாரையும் விளையாட அனுமதிக்க கூடாது என்று கட்டுப்பாடுகள் விதித்தும் கொண்டு வரப்பட்ட இந்த விதிகளை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தரப்பில் தாக்கல் செய்த வழக்கானது இன்று நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஆன்லைன் நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் ஆன்லைன் விளையாட்டுகள் அடிமைப்படுத்தும் என விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்று வாதங்களை வைத்தார்கள். மேலும் தற்கொலை சம்பவங்களுக்கு பல காரணங்கள் உள்ள நிலையில் ஆன்லைன் விளையாட்டில் பணம் எழுந்ததற்காக மட்டுமே தற்கொலை செய்து கொண்டதாக தமிழக அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தமிழக அரசு தரப்பின் வாதத்திற்காக வழக்கின் விசாரணையை வருகிற ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.